ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் சோஷியல் மீடியாவில் ஒரு சில விஷயங்கள் பார்க்க முடிஞ்சது. ரஜினி ஃபேன்ஸ்லாம் முடியாதுப்பா, இதுதான் ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட். கரெக்ட் தானே தண்ணி? இங்கிலீஷ் ரைட் தானே? இல்லை, சேச்சுரேஷன். இதுக்கு மேலே என்னால் முடியாது, இந்த படத்தில் இவர் நடிக்கிறாரு அவர் நடிக்கிறாருன்னு சொல்லி ஜெயிலர் 2ல வந்து நிறைய விஷயங்கள் அப்டேட் பண்ணிட்டு இருக்கீங்க. எங்களுக்கு வந்து தலைவர் நடிச்சா போதும் அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா கூலி அண்ட் ஜெயிலர் 2க்கு அப்டேட்ஸ் அதிகமாக வந்துட்டு. பட் ஸ்டில் நம்மால் இதை பேசாமல் இருக்க முடியல. இல்ல அது அப்டேட்ஸ்னு சொல்லக்கூடாதுமா. ஓகே, அது வந்து என்ன மாதிரி லைக் எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷனும் இதுல போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு ரெண்டு விதமான விஷயங்கள் பார்க்க முடியுது. ஒரு சைடு வந்து ஹேட்டர்ஸ் சொல்லலாம், இல்ல நெகட்டிவா போடுறவங்க சொல்லலாம், என்ன இவ்ளோ பேர் இருக்க படத்துல தான் ரஜினி இருக்காரு அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம். இல்ல நான் இந்த இடத்துல நான் இன்ட்ரோட் பண்றேன். நீங்க ஹேட்டர்ஸ் வந்து எப்படி மாறிட்டு இருக்காங்கன்னா, விஜய் ஃபேன்ஸே பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து கூலி அண்ட் ஜெயிலர் 2க்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. நிறைய பேர் இல்ல, ஒரு சிலர் தான். நோ 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 நிறைய. நான் வேணா உங்களுக்கு நிறைய அனுப்புறேன். ஜனனிக்கு தெரியல, ப்ளீஸ் வியூஸ் வந்து நீங்க அவங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லுங்க. ஹெச்ஆர் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி வேற மாதிரி நியூட்ரலா இருக்கும்னு சொல்லி ட்ரை பண்றாங்க. இல்ல ஜனனி, ஆக்சுவலி நீங்க மோகன்லால் சார் சொன்னதுதான் நிகழ்ச்சிக்கு போறதுக்கு நம்ம டிபேட்டை முடிச்சுக்கலாம். ஏன் மேத்யூ ஹிட் ஆச்சுன்னு சொல்லி அவங்க வந்து இது நான் இதுக்கு முன்னாடி சொல்லி தான் மறுபடியும் இப்போ சொல்ல ஆசைப்படுறேன். அப்போ மலையாள ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் மோகன்லால் சார்ட்ட கேட்டுறாங்க, சார் மேத்யூ கேரக்டர் செம்ம ஹிட்டு சார், அதை மட்டும் வச்சு ஒரு தனியாக ஒரு படம் பண்ணலாமே. அப்படி கிடையாது, மேத்யூ ஒரு கதாபாத்திரம், ரஜினி சாருங்க ஒரு சூப்பர் ஹீரோக்கு வந்து ஹெல்ப் பண்ண போகிறதுனால தான் அது ஹிட் ஆச்சு, நீங்கள் தனியாக ஒரு படமாக பண்ணீங்கன்னா ஹிட் ஆகாதுன்னு சொன்னார். அதுதான் லூசிஃபர்லேயும் நடந்துச்சு, மீன்ஸ் எம்புரானில். ஸோ வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ் லைக், ரஜினிங்க ஒரு பெரிய ஒரு காந்த சக்தி நடுவில் இருக்கிறதுனால தான் பெரிய நடிகர்லாம் உள்ள வராங்க. ஏன் மற்ற நடிகர்கள் பெரிய ஆர்டிஸ்ட்லாம் வர வேண்டியதானே? வரமாட்டாங்க. அது வந்து ரஜினி சார் படத்தில் நடிக்கணுங்கிறதுனால தான் வராங்கன்னு நான் சொல்ல வரேன். இல்ல இது எப்படி இருக்குன்னா, நான் வந்து அப்போஸ் பண்ற மாதிரி நீங்க எனக்கு எக்ஸ்பிரஷன் கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க என்ன ஆவீங்கன்னா உடனே அந்த ரஜினி ஃபேனா மாதிரி பயங்கரமா பேச ஆரம்பிச்சிருக்கீங்க. ஆனா அது கடைசியா என்கிட்ட நீங்க வந்து ஆக்சுவலி ஒரு பத்திரிகையாளரா நீங்க போயிருக்க நடுநிலையா பேசணும்னு நினைக்கிறீங்களா? அதனால நான் சொல்ல வரேன். சரி, ஓகே, வாங்க நம்ம மேட்ருக்கு வருவோம். ஓகே, சோ இன்னொரு பக்கம் வந்து அவரோட நடிக்க நீங்க சொன்ன மாதிரி இவங்க எல்லாம் எப்படி என்ன சொல்றது, அவங்கள இண்டிவிஜுவலா இன்னும் மூவிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு மார்க்கெட் இருக்கு, அவங்களுக்குன்னு இருக்க இண்டஸ்ட்ரியே வேற. சோ அங்க இருந்து இங்க வந்து இவரோட ஷெட்யூலுக்கு ஏத்த மாதிரி பிளான் பண்ணி நடிக்கணும். அண்ட் அப்படி நடக்கும் போது இதுவே ஒரு பெரிய ஒரு வாக்குவாதமா ஒரு கான்ட்ரோவர்ஷியலா பேசிட்டே இருக்காங்க சோசியல் மீடியால. இப்படி ஒரு பக்கம் உங்களை மாதிரி சூப்பர் ஃபேன்ஸ் வந்து எஸ் எங்களாலதான் இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு பக்கம் பேசிட்டு இருக்கீங்க. சோ ஆக்டிவா இருக்கிறது ஒரு வகையில நல்லதா தான் இருக்கு. ஏன்னா ரெண்டு மூவிஸ் சைட் பை சைட், ரெண்டு மூவிஸ்க்கும் வந்து பயங்கரமா அப்டேட்ஸ் ஏதாவது ஒண்ணு போயிட்டே இருக்கு, கொடுத்துட்டே இருக்காங்க எல்லாருமே. நான் இதை வந்து அகைன் நம்ம வந்து மெயின் டாபிக் போறதுனால இதை வந்து ஜஸ்ட் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்போ இருக்கிற சினாரியோவில் இந்தியன் ஆக்டர் எந்த ஒரு பெரிய நடிகருமே சைமல்டேனியஸ்லி 2 ப்ராஜெக்ட் யாருமே சைன் பண்ணல. அந்த ரிஸ்கை எடுக்க யாருமே தயாரா இல்லை. மீன்ஸ் அப்படி ஒரு ஃப்ரண்ட் ரன்ல ஓடக்கூடிய குதிரை வந்து இப்போதைக்கு யாருமே கிடையாது, ரஜினி சாரை தவிர்த்து. இன்ஃபேக்ட் இப்போ ரீசெண்ட் டைம்ல நீங்களே பார்த்துருப்பீங்க, ஐ மீன் ஹையஸ்ட் பேர் ஆக்டர்னு சொல்லி நிறைய விஷயங்கள் நம்ம பேசுறதுக்கு முன்னால தெலுங்கு ஸ்டேட்ஸ்லையும் ஹிந்தி ஸ்டேட்ஸ்லையும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, வாங்க நம்ம டாபிக்ல போகலாம். எஸ், ஸோ நான் என்ன ஃபர்ஸ்ட் கேட்கணும்னு நினைச்சேன்னா, ஜெயிலர் 2 அந்த படத்துல வந்து இவர் இருப்பாங்களா இவங்க இருப்பாங்களா, நானே உங்ககிட்ட கேட்டேன். நெல்சன் வந்து இப்ப லாஸ்ட் டைம் நமக்கு நிறைய சர்ப்ரைஸ் கொடுத்துட்டாரு, அவங்க எல்லாம் இருக்க போறாங்க. பட் அதையும் தாண்டி என்ன இருக்கு, இன்னும் யாரு புதுசா ஃப்ரெஷ் ஃபேஸஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இருக்கும்போது இப்போ ஒரு சில நேம்ஸ் வந்து அடிபடுது, இவங்க இருக்க வாய்ப்பு இருக்குன்னு. சோ அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? அது வந்து இப்போ வரைக்கும் கன்ஃபார்ம் ஆகல. நேத்து இருந்து ஒரு நேத்தும் பாத்தீங்கன்னா 2 வகையான பேர்ல அடிபடுச்சு. முந்தானத்து வந்து சந்தானம் அவர்கள் இப்ப அவர் வந்து ஆன் போர்டு இழுக்கிறதுக்கான பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு, இனிஷியல் டாக் போயிட்டு இருக்கு அப்படிங்கிற டாக் வந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்ல இல்லை, நம்ம ஊர் பத்திரிகையாளர்கள் சோஷியல் மீடியா யாருமே அதை பற்றி பேசல. பட் தெலுங்கு ஸ்டேட்ல அங்கே இருக்கிற இன்ஃப்ளூயன்சஸ், அங்கே இருக்கிற பத்திரிகையாளர்கள் பார்த்தீங்கன்னா நாகார்ஜுனா சார்ட்ட நெல்சன் அவர்கள் பேசிட்டு இருக்காங்க. மீன் டீம்ல இருந்து, இந்த ப்ரொடக்ஷன் டீம்ல இருந்து நாகார்ஜுனா சார்ட்ட வந்து நெகோசியேஷன் போயிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க தான் சொன்னாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஊர்லையும் அதை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ 2 ஒரு ஸ்ட்ராங் பஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ வரைக்கும் 2மே கன்ஃபார்ம் ஆகலை. நம்ம இப்போ இது ஒரு விஷயம் சொல்லிடலாம் வியூவர்ஸ்க்கு, நடந்தா எப்படி இருக்குன்னு தான் பேச போறோம்.
ஒருவேளை உள்ள சந்தானமும் நாகார்ஜுனாவும் வந்தால் என்ன மாதிரி எப்படி ஸ்பேஸ் இருக்குன்னு தான் பேச போகிறோம். சந்தானம் ஒருவேளை உள்ள வந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க ஜனனி? என்ன மாதிரி ஸ்பேஸ் வந்து ரொம்ப ஹாப்பியா இருக்கும். ஏன்னா நெல்சனோட காமிக் சென்ஸ், அந்த டைமிங் அது சந்தானம் வந்து கரெக்டா அதை கேட்ச் பண்ணிடுவாரு. அண்ட் அவர் வந்து அவரோட காமெடி எல்லாம் நம்ம மிஸ் பண்றோம். ரீசன்ட் டைம்ல ஹீரோவா தான் டிராவல் பண்ணிருக்காரு. அண்ட் சூப்பர் ஸ்டார் மாதிரி ஒருத்தரோட மூவில வந்து ஒரு காமெடி எல்லாம் கேட்டா கூட கண்டிப்பா வந்து அவர் பண்ணிடுவாருன்னு நான் நினைக்கிறேன். சோ அப்படி ஒரு விஷயம் நடந்துன்னா நல்லா இருக்கும். ஏன்னா ஜெயிலர் 1ல பாத்தீங்கன்னா யோகி பாபுவோட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான், பட் அந்த ரீச் வந்து பயங்கரமா இருக்கு. இவர் கலாய்க்க முடியுமா? ரஜினி சாரை கலாய்ச்சிருப்பாரு. அகைன் அவர் வந்து இந்த டெட் பாடி எடுத்துட்டு வரும்போது என்ன பீட்ரூட் ஜூஸா அப்படின்னு சொல்றதெல்லாம் பாத்தீங்கன்னா பெரிய ரெஸ்பான்ஸ். பிளஸ் நெல்சன், நீங்க சொன்ன மாதிரி நெல்சனுக்கு ஒரு டச் இருக்கு, ஒரு காமிக் டச் இருக்கு. குறிப்பா அந்த ஹைதராபாத்ல அந்த டான்ஸ் சீக்வன்ஸா இருக்கட்டும், ஷூட்டிங்ல தமன் அவங்க ஆடும்போது இருக்கிற டான்ஸ் சீக்வன்ஸா இருக்கும், அதுல வந்து ஒரு டீம் வச்சு ஒரு காமெடி பண்ணிருப்பார்ல. தமன்னா நைட் வந்து அந்த டைரக்டரை பார்க்க வருவாங்க. அந்த இதுல வந்து நெல்சன் கெட்டிக்காரு உண்மையிலே. அப்படி ஒரு போர்ஷன் நீங்க சொல்ற மாதிரி பாத்தீங்கன்னா சந்தானம் வந்து ஒரு காமெடியெல்லாம் உள்ள வர வாய்ப்பு இல்லை, ஒரு ப்ராப்பரான ஒரு கேரக்டரா உள்ள வர வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு 20 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா சந்தானத்துக்கான போர்ஷன் அவ்வளவுதான். அப்படி இருக்க வாய்ப்பு இருக்கு. வந்தாருன்னா உண்மையிலேயே சூப்பரா இருக்கும். அவர் என்ன டிக் பண்ண போறாரா என்னன்னு தெரியல. பட் சந்தானம் வந்து ஒரு பக்கம் ஹீரோவா நடிச்சாலும் இப்போ நிறைய படம் நடிக்கிறாரு இல்லையா. எஸ்டிஆரோட அடுத்த படத்துல கமிட்டா இருக்காரு. ஸோ ஒரு பக்கம் இந்த செகண்ட் ஹீரோவும் பண்ண மாதிரியே வேற ஒரு பெரிய ஹீரோ நடிக்கிற படங்கள்லேயே டிராவல் பண்றதுக்கு அவருக்கு ஐடியா இருக்கு. பட் இந்த படத்துல அவர் உள்ள வருவாரான்னு தெரியல. ஒருவேளை சந்தானம் வராட்டி அப்படி ஒரு கதாபாத்திரத்துக்கு தெலுங்கு நடிகர் ஒருத்தர், எனக்கு அவர் பேர் வர மாட்டேங்க, கீதா கோவிந்தத்துல கிளைமேக்ஸ்ல ஒரு ஃபாரின் மாப்பிள்ளையா ஒருத்தர் சூப்பரா பண்ணுவார். அவர் உண்மையிலே அவர் செம்மையா பண்ணுவார் உண்மையில. ஒருவேளை சந்தானம் வரலன்னா அவர் நல்லா இருக்கும் எனக்கு தோணுது. ஏன்னா இந்த டாக் வர்றதுனால நான் சொல்றேன், இப்படி ஒரு கேரக்டர் வந்து நெல்சன் டிசைன் பண்ணியிருக்காரு, சந்தானம் வர முடியும்னா அவர் நல்லா இருக்கும்னு தோணுது. பார்க்கலாம். இல்ல நானும் என்ன நினைச்சேன்னா, ஆல்ரெடி ஜெயலலிதா வந்து ஒரு நிறைய பேர் ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரியில இருந்து வராங்க, டெக்னிக்கலா சப்போர்ட் டீம் எல்லாருமே இருக்காங்க அப்படின்னு சொல்லி பேசிருந்தாங்க. சோ எனக்கு வந்து மலையாளம் இண்டஸ்ட்ரியில ஒரு சில ஆக்டர்ஸ் யோசிச்சு பார்த்தேன், இவங்களை யூஸ் பண்ணாலும் பயங்கரமா இருக்கும், இவங்க அப்படின்னு யோசிச்சேன். பார்க்கலாம். அண்ட் நாகார்ஜுனா சார் அவர் வந்து ஆல்ரெடி இப்போ கூலியில சோ அடுத்தடுத்து ஒன்னா படங்கள் பண்ண வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தெரியல எனக்கு இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு தெரியல. ஆனா 80s 90s ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இந்த காம்போ வந்தா ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு படம் ஹிட் ஆயிடுச்சுன்னா மறுபடியும் அதே காம்போல இன்னொரு படம் வந்துச்சுன்னா ஒர்க் அவுட் ஆகலாம். இப்போ வரைக்கும் நமக்கு கூலியில நாகார்ஜுனா சாருடைய கதாபாத்திரம் என்ன கேரக்டர்னு இப்போ வரைக்கும் தெரியல. இன்ஃபேக்ட் ரஜினி சார் ஹீரோவா இல்லைன்னே தெரியல நமக்கு. அதுவே ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. ஸோ ஜெயிலர் 2ல நாகார்ஜுனா சாருக்கு என்ன மாதிரி ரோல் இருக்கும்? ஒருவேளை பாலைய மாட்டேன்னு சொல்லிட்டாரோ இல்லை, நம்ம நேத்தான் பேசிட்டு இருந்தோம், ஒருவேளை மாட்டேன்ட்டாரோ, ஒருவேளை அதனால மறுபடியும் தெலுங்கு தேசத்துல இருந்து இன்னொரு ஹீரோ வந்தா நல்லா இருக்குன்னு சொல்லி நெல்சன் ஃபீல் பண்றாரான்னு தெரியல. ஆனா இது அவங்க சொல்லிருக்காங்கிறது ஆச்சரியமான விஷயம். ஸோ அங்க டாக் போயிட்டு இருக்காங்க. அதனாலதான் அந்த ஸ்டேட்ஸ்ல இருந்து நிறைய நியூஸ் வந்துட்டு இருக்கு. பார்க்கலாம் அது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையாங்கிறது ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். பட் அவர் மட்டும் இல்லை, நிறைய பேர் இருக்காங்க. மோகன்லால் இருக்காரு, சிவராஜ்குமார் இருக்காரு. இது இல்லாம பாலிவுட்ல இருந்து ஒரு பெரிய நடிகர் கூட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ ஜெயிலர் 2 எனக்கு தெரியல. எனக்கு ஜெயிலர் 2 இப்படி போறத பார்த்தா அது பார்ட் 2ஓட நிக்கும்னு எனக்கு தோணல. எப்படி எம்ஐ மாதிரி அது வந்து கண்டினியூவா போயிட்டு தான் இருக்கும் போல இருக்கு. ஓகே, 1 வந்து ஒரு ப்ராப்பர் ஃபினிஷ்ல அங்கங்க வச்சிருப்பாங்க. பட் திரும்ப 2ல இருந்து அதை ப்ரொலாங் பண்ண முடியுமான்னு தெரியல. அது 2 வந்து எப்படி டிசைன் பண்ணியிருக்காரோ நெல்சன், அதை பொறுத்து தான் இருக்கு. பட் இப்படி ஒரு இது ஓப்பன் எண்ட்ல ஃபர்ஸ்ட்ல முடிச்சிட்டாங்க. நான் சொல்றேன், எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமால ஒரு படம் முடியும் போதே ஒரு சில படங்களுக்கு தான் ஓப்பன் எண்ட்ல முடிச்சிருப்பாங்க. இந்தியன் 1ல ஓப்பன் எண்ட்ல முடிச்சிருப்பாங்க. அது பார்ட் 2 வந்தா நல்லா இருக்கும் அப்ப இருந்தே பேசினாங்க. இந்தியன் படம் பண்ணும்போதே பார்ட் 2 எப்போ ஒரு டாக் இருந்துட்டே இருந்துச்சு. பாஷாக்கு அந்த மாதிரி இருந்துச்சு, அந்த கேரக்டரை வச்சு டிராவல் பண்ணலாம்னு சொல்லி. அந்த மாதிரி ஒரு சில படங்களுக்கு தான் அமையும். ஜெயிலருக்கு அந்த மாதிரி அமைச்சு அதை உடனே அவங்க யூஸ் பண்ணிட்டாங்க. ப்ரொடக்ஷன் கம்பெனியா இருக்கட்டும், டைரக்டரா இருக்கட்டும், யூஸ் பண்ணிட்டாங்க. அதை அப்படி லூஸா விடல. பாஷாவையும் இந்தியனையும் அப்பயே ஒரு டெலிவரி பண்ணி விட்டாங்க. ஸோ அதனால
பார்ட் 2 வரும்போது ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுறதை விட எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ பேர் உள்ளே வந்தாங்கன்னா அது அப்படியே ஒரு ஓப்பன் எண்டாக விட்டா நல்லா இருக்குங்கிறது என்னுடைய தாட். பார்க்கலாம். நிறையா பஸ் நிறையா ரூமர்ஸ் வந்துட்டே இருக்கு. அடுத்தது அப்டேட் அவங்களே விடுவாங்க. நான் முதலே சொன்ன மாதிரி அடுத்த ஷெடியூல் வந்து பேங்காக் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒருவேளை அது மிஸ் ஆச்சுன்னா இப்போதைக்கு கரண்ட்ல பேங்காக்கை சீட் பண்ணி கோவாவில் ஷூட் பண்ண போறாங்க. அது கூடிய சீக்கிரமே நடக்கும். 2 வாரத்திலேயே அந்த ஷூட்டிங்கான அனௌன்ஸ்மெண்ட் வரும். அப்படி நடக்கும் பட்சத்தில் யார் உள்ள வராங்கிறத அந்த ரகசியம் நமக்கு தெரிஞ்சிடும். அப்போ அதை பற்றி பேசணும். அட்லாம் போயிட்டு